எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசி நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இரண்டு அமர்வுகளாக பிரித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன நம்மை சுற்றி. முதலாவதாக 28 நாட்களாக டெல்லியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற விவசாயிகள், தமிழகத்தை சார்ந்த விவசாயிகள் இன்றைக்கு உச்சகட்டமாக தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக நிர்வாண போராட்டத்தை அறிவித்து பிரதமருடைய அலுவலகத்திற்கு முன்னதாக அந்த போராட்டம் நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களின் கவனமும் அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. உலக ஊடகங்களும் கூட அந்த போராட்டத்தின் வலிவை கண்டு திரும்பி பார்த்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து 28 நாட்களாக போராடி வருகிறோம், எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை, பிரதம அமைச்சரை சந்திக்க முடியவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டுகளோடு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இழப்பதற்கு வேறொன்றும் இல்லை, இந்த உடைகளை களைவதை தவிர என்கிற அந்த நிலையிலிருந்து இந்த போராட்டத்தை நடத்துவதாக அந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தன்மானம் ஒன்றையே அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற இந்த வேளாண் குடிமக்களுடைய அந்த தன்மானத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழக்காக, ஒரு பிரச்சனையாக தொடர் போராட்டங்களுக்கு பிறகும் கூட எந்தவித நகர்வும் இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காக இன்றைக்கு இந்த நிர்வாண போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு போராட்டங்கள் தொடர்வது என்பது, அந்த போராட்ட வடிவம் என்பது சரியாக இருக்கிறதா என்பது குறித்தும், மத்திய அரசு ஏன் இன்னும் கண்டுகொள்ளவில்லை, அதே போல மாநில அரசு என்ன செய்கிறது என்கிற கேள்விகளும் கூட எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது குறித்து தொடர்ந்து விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்து தொடர்ந்து புதிய தலைமுறை தனிப்பட்ட விதத்தில் நிறைய நிகழ்ச்சிகளையும் தொடர் நேரலைகளையும் கொடுத்து வருகிறோம். அந்த விதத்தில் இன்றைய பிரதானமான பிரச்சனைகள் ஒன்றாக இருக்கின்ற இந்த விஷயத்தை முதல் அமர்வில் பேச இருக்கின்றோம். இரண்டாவது அமர்வாக ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையை திருப்பி இருக்கின்ற இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது குறித்து பேச இருக்கின்றோம். ஆர்கே நகர் ரத்து என்பது பல்வேறு கட்சிகளுடைய பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நேற்று நள்ளிரவு இந்த முடிவை அறிவித்தது. அதற்கு கட்சிகளுடைய எதிர்வினையும், தேர்தல் ஆணையம் இதை தடுக்க தவறி இருக்கிறதா, பரிசு பொருட்களையும் பணத்தையும் கொடுப்பதை, பட்டுவாடா செய்வதை தவிர்ப்பது தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தாமல் தவறிவிட்டதா என்கிற கேள்வியும் இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக தேர்தலை நிறுத்துவதன் மூலமாக என்ன சாதித்து விட முடியும்? ஏற்கனவே களத்தில் இறங்கி போராடிய, நேர்மையாக போராடிய எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பதாக மற்ற கட்சிகளும் அதே போல சுயேட்சை வேட்பாளரும் கூட இந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இந்த இரண்டு பிரச்சனைகள் குறித்து பேச இருக்கின்றோம். முதலாவதாக விவசாயிகள் பிரச்சனை குறித்து இந்த அமர்வில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அமர்வில் நம்மோடு பங்கேற்கிறார்கள் டெல்லியிலிருந்து விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரு ஐயாக்கண்ணு, அதே போல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு கிறிஸ்தாஸ் காந்தி இங்கே நம்முடைய நிலையத்தில் பங்கேற்கிறார். விரைவில் நம்மோடு இணைகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு சிபி ராதாகிருஷ்ணன், அதே போல அதிமுக அம்மா அணியின் சார்பாக திரு புகழேந்தி, அவர்கள் இருவரும் மிக விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். திரு ஐயாக்கண்ணு, உங்கள்கிட்ட என்ன தொடங்கணும்? 28 நாட்கள் போராட்டம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வலிவு இருந்தால்தான், மன வலிவு இருந்தால்தான் இப்படியான போராட்டங்களை நடத்த முடியும். ஆனால் இன்றைக்கு நடத்தப்பட்ட இந்த போராட்ட முறை என்பது சரியானதா? அது அப்படியான ஒரு போராட்ட முறையை தவிர்த்திருக்க முடியாதா? ஐயா, டெல்லியில் நாங்கள் 28 நாளாக ரோட்டில் படுத்திருக்கோம், ரோட்டில் உட்காந்துருக்கோம், போராட்டத்துக்கு ரோட்லேயே சாப்பிட்றோம். எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் பலமுறை பிரதம மந்திரிக்கு மனு கொடுத்துருக்கோம், ஜனாதிபதியை பார்த்து மனு கொடுத்தோம், வேளாண்மை துறையை மாற்றி மனு கொடுத்தோம், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்து கொடுத்தோம், ஹோம் மினிஸ்டர் பார்த்து கொடுத்தோம், வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் பார்த்து மனுவெல்லாம் கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்கவே இல்லை. கடந்த ஆண்டே கொடுத்தோம், சரியாக கவனிக்காதான் 400 விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 140 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடுமையான வறட்சி இந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கிறது. வறட்சி நிவாரணம் தரப்படவில்லை. அப்போ கூட 140 ஆண்டுக்கு முன்பு ஏற்பட்ட வறட்சியில் கூட காவிரியில் தண்ணி ஓடிச்சு, இப்போ காவிரியும் வறண்டு விட்டது. 29 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ண வேண்டிய காவிரி இந்த வருஷம் 1 ஏக்கர் கூட காவிரி தண்ணியில் சாகுபடி பண்ண முடியல. அதே போல் 1 கோடி ஏக்கரில் சாகுபடி பண்ண பயிரெல்லாம் அழிஞ்சிருச்சு. அதுக்கு நஷ்டஈடாக 21,708 கோடி கேட்டிருந்தோம், அதுவும் தரலை. இதைத்தான் நாங்கள் கேட்க வந்தோம் டெல்லிக்கு. அது இல்லாமல் எங்களுக்கு லாபகரமான விலையை தருவதாக மாண்புமிகு மோடி அவர்கள் கூறியிருந்தார், அதை தரலை. அதே போல் நதிகளை இணைக்கிறேனால் தரலை கேட்க வந்தோம். 60 வயதடைந்த அனைத்து விவசாயிகளுக்கும் மாதம் 5000 ரூபாய் பென்ஷன் வேணும்னு கேட்க வந்தோம். மகன் மகள் இடம் இருந்தாலும் கேட்க வந்திருந்தோம். இது சம்பந்தமா நாங்க தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் உங்களை சந்தித்தாரு. அதே போல மத்திய அமைச்சர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நிதித்துறை அமைச்சர் திரு ஜெட்லியை பார்த்தீங்க, மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு ராதா மோகன் சிங்கையும் பார்த்தீங்க.
இத்தனை சந்திப்புகளும் நடந்திருக்கிறது. உங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் செவிமடுக்கிறோம் என்பதாகத்தான் மத்திய அரசு கூறுகிறது. ஆனால் அதற்கு எதிராக இங்க தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டிய, நீங்க தமிழக தலைநகரில் செய்ய வேண்டியதை இந்தியாவுடைய தலைநகரில் செய்யறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க உங்க முன்னாடி வைக்கிறாங்க. இல்லையா, இப்ப எங்களுக்கு உள்ள பிரச்சனையே வந்து லாபகரமான விலையை விவசாய விளைபொருளுக்கு கொடுத்திருந்தால் நாங்கள் கடந்தல் கேட்க போறதே இல்லை. அரசினுடைய கடமை விவசாயிகள் சாகுபடி செய்வதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டியது. ஒரு பக்கம் 100 டிஎம்சி கடல்ல போய் வேஸ்டா தண்ணி விழுவுது, தமிழகத்தில் தண்ணி இல்லை. உச்சநீதிமன்றம் 7 முறை சொல்லிவிட்டது தமிழகத்துக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்லி கர்நாடகாவை. அதை கேட்க வேண்டிய கடமை, ஏன் திறக்கல என்று வந்து உத்தரவு போட வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஆர்டிகல் 356 நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய அரசினுடைய கடமை. ஏனென்றால் மாநில அரசு உச்சநீதிமன்ற உத்தரவை மீறும் போது நடவடிக்கை வந்து மத்திய அரசின் கடமை, அதை செய்ய மறுக்கிறது மத்திய அரசு. இந்த காலகட்டத்தில் நாங்கள் போய் தமிழ்நாட்டில் போராடி முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கறதா விவசாய விளைபொருளுக்கு நிர்ணயம் பண்ணு. காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. அங்கே யார் அதை முடிவு பண்ணணும்? பிரதமர் அலுவலகம் தான் முடிவு பண்ணணும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் நாங்கள் போராடி என்ன பண்ண போகிறோம்? தமிழ்நாட்டில் போராடி விலைவாசி எங்களுக்கு லாபகரமான விலையை கேட்க முடியுமா? விலையை நிர்ணயம் செய்வதே மத்திய அரசு தானே. நாங்கள் இங்கே வந்து போராடுறோம், கேட்குறோம், எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லலாம்ல. என்ன கெட்டு போச்சு? விவசாயிகள் இந்த நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க, விவசாய நாடுன்னு இந்தியாவை சொல்கிறாங்க. ஆனால் எங்களை பார்க்கவே மறுப்பது ரொம்ப ரொம்ப மத்திய பொறுப்புல இருக்கிற நிதியமைச்சர் பார்க்கிறார், வேளாண் துறை அமைச்சர் பார்க்கிறார், யாருமே பார்க்கவில்லை என்பதாக நீங்க சொல்றீங்க. யார் பார்க்காதது உங்களுக்கு குறையா இருக்குது? மத்திய நிதி அமைச்சர், மத்திய வேளாண் அமைச்சர் எல்லோருமே உங்களை பார்த்திருக்கிறார்கள், உங்களுடைய பிரச்சனையை கேட்டுக்கொண்டாங்க. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அங்கேயே நேரில் வந்து உங்களை பார்த்தார், அவர் மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். இதையெல்லாம் இல்லாம நீங்க வந்து தமிழக அரசினுடைய, தமிழக முதலமைச்சரை, தமிழக அரசாங்கத்தை கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம், இங்க கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விஷயங்களை உத்தரப்பிரதேசத்துல அங்க இருக்கிற மாநில அரசுகள் செய்கிறது, மாநில அரசு செய்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசாங்கத்தை கேட்காமல் நீங்க மத்திய அரசாங்கத்தை மட்டுமே கேட்கிறீங்க. இதுதான் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து உங்கள் மீது குற்றம் சாட்டுகளை வைக்கிறாங்க. ஐயா, நாங்க வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா மிகவும் நல்லவர், வந்தார், எங்கிட்ட சொன்னாரு. நீங்களே சொல்லிடுறீங்களே எங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி பத்தி நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு. வாங்க வேளாண் துறை அமைச்சரை பார்க்கலான்னு. வேளாண் துறை அமைச்சர் சொன்னாரு, நான் முடிவு பண்ண முடியாதுங்கன்ட்டார் அவரு. அதே போல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டு இருந்து சரிங்கிறார், வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது சொல்லுப்பாங்களா? அவங்க தானே இதை முடிவு பண்ணணும், ஆனால் முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சரி சொல்ல மாட்டேங்கிறாரு, உள்துறை மந்திரியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாருமே ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. யாருமே பதில் சொல்லலைன்னா நாங்கள் வந்து அன்னைக்கு வியாழக்கிழமை, போன வாரம் வியாழக்கிழமை ரிசர்வ் பேங்க் கவர்னர் அனௌன்ஸ் பண்ணுறாரு கடன் தள்ளுபடி நியாயம் இல்லைன்னு சொல்லி. வெள்ளிக்கிழமை நாங்கள் அவர் ஆஃபீஸ் போய் போனோம், ஆர்ப்பாட்டம் நடத்த தான் போனோம். காவல்துறை எங்களை கைது செய்து அழைத்து சென்று விட்டது. அங்கே வந்து டிசிகிட்ட கேட்டோம். டிசி சொன்னார், நீங்கள் உங்களை 144 போட்டிருக்கு, உங்களை அரெஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறோம், அனுப்புங்க, நாங்கள் தமிழ்நாட்டெலாம் போக மாட்டோம், செயின் புல் தான் பண்ணுவோம் ரயில அப்படின்னா சரின்னு கொண்டாந்து விட்டாங்க. இங்கே ஜந்தர் மந்தரில் விடும்போது 3 எழுதி வாங்கினாங்க, பிரதம மந்திரியை பார்க்கறதுக்கும் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆஃபீஸ் போகிறதுக்கும். அதே போல் வந்து நாங்கள் இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டோங்கிறது எழுதி வாங்கினாங்க. திங்கக்கிழமை காலைல வந்து கூட்டிகிட்டு போனாங்க 9 பேர்த்த கூட்டி போகும்போது நாங்கள் சொன்னாங்க, வெளியில் செக்யூரிட்டி சொன்னாங்க 8 பேர் வெளியே நின்றுங்க, ஒருத்தர் போய் உள்ளே போய் பிரதம மந்திரி ஆஃபீஸில் அந்த இவர்கிட்ட பேசிட்டு உங்கள் 8 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போனால் பாருங்கன்னாங்க. நான் உள்ளே போனேன், என்கிட்ட மனுவை கூட வாங்கிக்கல. அவங்க ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வாங்கி ஒரு சீலை போட்டு உள்ளே காமிச்சு சீலை குத்தி என் கையில் கொடுத்துட்டாரு. அவங்கள கூப்பிடுவாங்கன்னா இல்லை நீங்கள் போங்க, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாங்கிறாரு. வெளியே வந்து பேட்டி கொடுக்குறோன்னா பேட்டி கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. காரில் ஏற்றி விருதுன்னு கார் வந்துச்சு, அதில் எங்கள் பின்டோரில் உட்காந்த பின்பக்கம் உட்காந்தாங்க, கார் பின்பக்கம். கார் வேகம் போது டோரை வந்து கீழே குதிச்சுட்டாங்க 3 பேருமே. குதிச்சு எங்களுக்கு இப்படி வந்து ஏமாற்றி மோசடி பண்ணுறாங்களே, எங்களை முன்னாடியே சட்டை இல்லாமல் வேஷ்டி இல்லாமல் உருவிட்டு விட்டாங்க, லாபகரமாக விலை கொடுக்காம, நஷ்டத்தில் எல்லாம் விவசாயி செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு எங்களை ஒன்றும் இல்லாமல் பார்க்குறாங்களேன்ட்டு ஓடும்போதே துணியெல்லாம் அவுத்து போட்டு ஓடிட்டாங்க. நிர்வாணமாக ஓடினது உண்மைதான். அதில் தங்களுடைய உணர்வுகளை காண்பிப்பதற்காக ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பும் இந்த இடதுபுறத்தில் வந்து இருக்க பிரதம மந்திரி அலுவலகத்தின் முன்பு ஓடுனாங்க. நாங்கள்லாம் பின்னாடியே ஓடினாங்க, செல்லுக்கு இல்லை எல்லாம் போட்டு ஓடினாங்க, போய் வாங்கினோம். எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் எப்போ தான் காமிக்கிறது? எல்லா 24 8 நாள் 28 போராட்டம் நடத்திட்டோம். அப்புறம் ஓடுற விவசாயி என்ன தான் பண்ணுவான்?
தமிழகத்தை வஞ்சிக்காது, எங்களை ஏமாத்தாது. எங்களை பார்ப்பது தப்பு இல்லை. நாங்கள் இந்த நாட்டினுடைய தீவிரவாதிகள் அல்ல, நாங்கள் நக்சலைட் இல்லை. நாங்கள் அமைதியாக 28 நாள் ரோட்டில் உட்காந்துருக்கோமே, அப்படின்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? எக்ஸ்ட்ரீமா என்ன பண்றாங்க விவசாயி? நாங்க இங்க நைட்ல 10 மணிக்கெல்லாம் எங்களுக்கு கக்கூசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஓப்பனா திறந்து போட்டுறாங்க, ஒண்ணுமே கிடையாது. இந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். பல முறை நாங்கள் காவல்துறையும் சொல்லிட்டோம், அதிகாரியும் சொல்லிட்டோம், ஒரு கக்கூஸ் கூட எங்களுக்கு 10 மணிக்கு மேலே கிடையாது. இந்த காலகட்டம் அதனுடைய வேதனைகள் எல்லாம் விளிம்பிற்கே சென்று, ஐயா விடிய விடிய உட்கார்ந்துருக்கோமே, விடிய 6 மணிக்கு தானே இவங்களுக்கு கக்கூஸ் எல்லாம் திறக்கிறாங்க. அதே போல விவசாயியோட கோரிக்கை ஒரு 5-4 கிலோமீட்டருக்கு பிரதமர் கேட்க மாட்டேங்கிறாரு. அதை உதவி பண்றேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. எலெக்ஷன்ல பிராமிஸ் பண்ணார்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் 2 மடங்கு லாபம் தருகின்ற விலையை தருவேன்றாரு. அதே போல நதிகளை இணைப்பேன்னு சொன்னாரு. இப்ப ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு. உணர்வோடு தான் விவசாயிகள் ஓடினார்கள். மீண்டும் மீண்டும் உங்களுடைய போராட்டத்தினுடைய ஒற்றை குறிக்கோளாக இப்ப சுருங்கி இருக்கிறதா நான் பார்க்கிறது, பிரதமர் உங்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இப்ப டிமாண்டா இருக்குதா? பல கோரிக்கைகளை முன் வச்சீங்க, ஆனால் இப்போது தொடர்ந்து நீங்க முன்வைக்கிறதுங்கிறது பிரதமர் ஏன் எங்களை சந்திக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் முன்வைக்கிறீங்க. இல்ல 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 எல்லா மந்திரியும் சொன்னாங்க பிரதமர் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிரதமர் தமிழகத்தில் 140 ஆண்டுகள் இல்லாத ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. எல்லா பயிரும் செலவு பண்ணி சாவடி பண்ண பயிரெல்லாம் அழிஞ்சிருச்சு. வறட்சிக்கு 21,708 கோடி ரூபாய் தமிழக அரசு கேட்டுச்சு, ஒரு பைசா கூட தரல. இல்லை இப்போ தேசியமாகப்பட்ட வங்கியினுடைய மேனேஜர்லாம் என்ன பண்ணுறாங்க, விவசாயி வீட்டுக்கு போய் கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க, அடியால குண்டாசை கூட்டி போகிறாங்க, சோறு திங்கிறியா பீ திங்கிறான்னு கேள்வி கேட்குறாங்க, உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு சீலை, உனக்கு எது சட்டைன்னு கேட்குறாங்க, வேஷ்டின்னு கேட்குறாங்க, மரியாதை மானம் இருந்தால் கட்டு மானம் கட்டு போச்சுன்னா கட்டாயங்கிறாங்க. இதை கேட்ட விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அந்த தற்கொலையிலேருந்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தான் இது. தமிழகத்தினுடைய கோஆபரேட்டிவ் கடன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எங்க யார்கிட்ட போய் கேட்கறது? தமிழக அரசு கூட்டுறவு வங்கி கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறதா? இங்க தானே இல்ல தமிழக அரசு கூட்டுறவு வங்கி கடன்களை தள்ளுபடி செய்து உங்க வழக்குல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அது. ஆனால் தமிழக அரசு அப்படி செய்திருக்கிறதா? 2013 ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அப்படி ஒரு அறிவிப்பு வந்தது. ஐயா 16 லட்சம் விவசாயிகள் வாங்கி சிறு குறு விவசாயிங்க கடன் தள்ளுபடி பண்ணாங்க. மீதி ஒரு 4 லட்சம் விவசாயி தள்ளுபடி பண்ணல. நான் தான் எனக்கு 20 ஏக்கர் இருக்கு, எனக்கு ஏன் தள்ளுபடி பண்ணீங்க, ஏன் ஒண்ணுமே இல்லை விவசாயிக்கு பண்ணலன்னு வழக்கு போட்டேன். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் எங்களுக்கு சட்டத்தின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 14 படி சட்டத்தின் முன்னால் எல்லோரும் சமம், சிறு குறு விவசாயி என்று பார்க்க கூடாது, வறட்சி வந்தால் சின்ன விவசாயிக்கு கஷ்டம்தான், பெரிய விவசாயி கஷ்டம்தான், வெள்ளம் வந்தாலும் சின்ன விவசாயிக்கு கஷ்டம்தான், பெரிய விவசாயி கஷ்டம்தான். அதே போல சின்ன விவசாயிக்கு அவனுடைய விளைபொருளுக்கு கொஞ்சம் விலையும், பெரிய விவசாயிக்கு ரொம்ப விலையும் கொடுக்கறதில்லை, எல்லாத்துக்கும் ஈக்குவலானது. அதனால கடன் தள்ளுபடி என்று சொல்லும் பொழுது அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு 4 லட்சம் விவசாயிக்கு 2000 கோடியை கொடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசு ஒரு 5,70,000 கோடி தள்ளுபடி. இல்ல இதையெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். 28 நாட்களாக உங்களுடைய கோரிக்கைகள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் விடை தெரியாத ஒரு விஷயம் என்பது தொடர்ந்து பிரதமர் எங்களை சந்திக்கவில்லை என்பதாக மட்டுமே இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப நதிகள் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் ஒரேடியா நடத்த முடியுமா? உடனடியாக நடத்தக்கூடிய விஷயங்களா? பேச்சுவார்த்தைக்கான விஷயங்கள்ல ஏன் வரவில்லை அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ந்து எழுப்புறாங்க. இல்ல இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது இந்த வடிவத்துக்கு வருவதற்கு என்ன காரணம்? உடனடியா இப்படியான ஒரு வடிவத்திற்கு நீங்க போக வேண்டிய காரணங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. தொடர்ந்து இணைப்புல இருங்க, பேசலாம். திரு புகழேந்தி, முதலமைச்சர் என்ன செய்கிறார்? இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கூட இது பத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பிரதமர் மோடி தொடர்ந்து விவசாயிகளை புறக்கணிப்பது என்பது ரொம்ப மன வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை நீங்க சொல்றீங்க, அங்க நிறைய கடன் தள்ளுபடி செய்திருக்காங்கன்னு, அங்க மாநில அரசாங்கம் செய்திருக்கிறது, தமிழ்நாட்டில் அப்படி மாநில அரசாங்கம் செய்ய வேண்டியது தானே அப்படிங்கிற அந்த கேள்வியை எழுப்புறாங்க. ஏற்கனவே எங்களது அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு தொகையை நாங்கள் வறட்சி நிவாரணமா அறிவிச்சிருக்கிறீங்க. வறட்சி நிவாரணமாக அறிவித்திருக்கிறோம். திரும்பவும் மீண்டும் இவங்களுடைய 5,780 கோடி அறிவிக்கப்பட்டது.
அதற்கு பின்னாலே இப்பொழுது நீதிமன்றமும் அவர் போட்ட ஒரு மனுவில், ஐயா போட்ட மனுவில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதையும் கொடுத்தாக வேண்டும். ஆகவே எங்களை பொறுத்தவரை அவர் தவறாக சொல்லவே இல்லை. ஐயா கண்ணு அவர்கள் இந்த மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையோ, எங்களது மாநில முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு வந்து பார்க்க வேண்டும் என்பதையோ சொல்லவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், ஆரம்பத்திலிருந்து 3 தடவை 4 தடவை எங்களது கழகத்தினுடைய துணை சபாநாயகர் அவர்கள் சந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வருகிறார்கள். பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் அவர்கள் பார்க்க முடியாது அருண்ஜேட்லி அவர்களை, நிதி அமைச்சர் அவர்களை என்று புறக்கணித்து விட்டார்கள். இவரிடத்திலே சொல்லியிருக்கிறார் ஐயா கண்ணு. இப்பொழுது அதன் பிறகு அவரே சந்தித்தார் இல்லையா? அதன் பிறகு யாரோடு சென்றிருந்தாலும் விவசாயிகளை மத்திய நிதி அமைச்சர் சந்தித்திருக்கிறார். அழைத்து சென்றதே நாங்கள் தான். நான் கூட இருந்தேன். பார்க்கணும்னு முடிவு பண்ணாம நீங்க அவரை பார்த்திருக்க முடியாது. அவர் பார்க்க விருப்பப்பட்டதுக்கு பிறகுதான் அது நடந்திருக்கு. போர்சபிளாக அழைத்து வந்து நான் ஈவினிங் மாலை நேரத்தில் நான் சந்திக்க வேண்டும் என்று திரு தம்பிதுரை அவர்கள் சொல்லி காரணத்தை சொல்லவே இல்லை. உண்மையை சொல்கிறேன். விவசாயிகள் அங்கே வருகிறார்கள் என்று திரு அருண்ஜேட்லி அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அது சஸ்பென்ஸா இருந்தது. திடீர்னு கூட்டு போய் நிறுத்தினோம் அவர் முன்னாடி. என்ன இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்டாரு. வெரி மச் மிஸ்டர் ஐயா கண்ணு வாஸ் தேர், பிரசன்ஸ் வாஸ் தேர். அவர் அங்க இருந்த உடனே அப்புறமா என்னன்னு கேட்டாரு. இப்பொழுது அவர்கள் குறிப்பிட்டதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். பைனான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி அவர்கள் கையிலே வாங்கி கொண்டார். அவர் சொல்றாரு, லாஸ்ட் இயர் ஆல்சோ ஐ ஹவ் சப்மிட்டட் த சேம் ரெப்ரசன்டேஷன், திஸ் இயர் ஆல்சோ ஐ எம் சப்மிட்டிங். இன்னுமே சொல்ல மாட்டேன்றீங்களே, சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அப்பொழுது கூட அவர்கள் வாய் திறக்கவே இல்லை. சரி, இன்னைக்கு இந்த விவசாயிகளுடைய இந்த போராட்ட முறையை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? போராட்டம் இன்னைக்கு பிரதம அமைச்சரை சந்திக்க சென்றோம், சந்திக்க முடியலன்னு இன்னைக்கு நிர்வாண போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள்னு சொல்றோம். விவசாயிகள் இல்லாமல் எதுவும் இல்லை என்று இந்த நாடு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நாடு விவசாயிகள் இல்லை என்றால் இந்த நாடே இல்லை என்பதை இந்த நாடு அறியும். உலகமே விவசாயிகளை நம்பி இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. ஆகவே எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இன்றைய தினம் அவர்களை பார்த்த பொழுது கண்களிலே தண்ணீர் வந்திருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஜந்தர் மந்திலிருந்து என்ன 5 நிமிஷம் ஆகுமா சார் நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கு? 5 minutes takes 5 minutes 10 minutes. தினமும் எத்தனையோ போராட்டங்கள் தமிழ்நாட்டில் தலைநகர்ல நடந்து கொண்டிருக்கின்றன. பல போராட்டங்கள்ல முதலமைச்சர் எங்களை பார்க்கணும், அமைச்சரங்களை பார்க்கணும் நடக்கிற போராட்டங்கள் உடனடியா பாத்துறாங்களா? பல்வேறு கோரிக்கைகள் அதிகாரிகள் மூலமாக பார்க்கப்படும் அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் பார்க்கணும்னு பல போராட்டங்கள், இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 5 போராட்டம் நடக்குது. அதெல்லாம் அப்படி நடக்குதா? அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணி போக முடியாது. இங்க கூட போராட்டங்கள் பார்க்காம இருந்திருக்கலான்ற கருத்தை நான் ஒத்துக்கிட்டாலும் அப்புறம் பார்க்கிறோம். ஒரு தடவை ஆச்சு, 2 தடவை ஆச்சு, 3வது தடவை இங்க இருக்க முதலமைச்சர் இமிடியேட்டாக பார்க்கிறார். இப்ப அந்த உங்களுக்கு அந்த குறையே இருக்காது. இப்ப கேட்டீங்கன்னா இப்ப மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இமிடியேட்டா பார்த்துறாரு, கூட்டு வச்சு பேசுறாரு. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அவரே நேர்ல போய் இவர்களை அழைத்து கொண்டு பிரதமரை பார்த்திருக்கலாமே. இல்ல, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் முதலமைச்சரும் சேர்ந்துதான் எங்களது விவசாயத்துறை அமைச்சரை அங்கே அனுப்பினார்கள். நானும் இருந்தேன், அனுப்பினார்கள், போய் பார்த்து வந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவர்கள் பார்த்து இந்த பிரச்சனை தீரும் என்று சொன்னால் அவர் போவதற்கு தயாராக இருக்கிறார். இல்ல சொன்னால் அப்படியேதான் நடக்குமா இல்லையாங்கிறத விட அந்த முயற்சிகளை எடுக்கணும்ல. நீங்க அதை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? நீங்க திரு ஐயாக்கண்ணு அவர்களை நேரலையிலே கேளுங்கள், அது பிரச்சனையே இல்லை. திரு ஐயாக்கண்ணு அவர்களுடைய ப்ராப்ளம், அவருடைய வாதம், அவர் கேட்கின்ற கோரிக்கை எல்லாம் இந்த நாட்டினுடைய இந்த புள்ளியில இருந்துதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இந்த கேள்வி எழுப்புறாங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். திரு ஐயாக்கண்ணு, உங்களுக்கு மாநில அரசாங்கத்தோடு பிரச்சனை இல்ல, முதலமைச்சர் வந்து பார்க்காதது பிரச்சனை இல்ல, உங்களுடைய போராட்டம் மொத்தமும் மத்திய அரசுக்கு எதிராக மட்டுமே நடக்கிறதா? அப்படியான ஒரு புரிதல் தான் இங்க இருக்கிற மாநில அரசினுடைய பிரதிநிதிகள்கிட்ட இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்லைங்கய்யா. தமிழக விவசாயிகள் டெல்லியிலே நடு ரோட்டில் படுத்து உறங்கி உண்டு படுத்திருப்பவர்களை தமிழக முதலமைச்சரும் வந்து பார்த்து எங்களை பிரதம மந்திரி அழைத்து சென்று தமிழகத்தினுடைய வறட்சி நிலையை சொல்லி எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்கிறது. துணை சபாநாயகர் வந்தார், 4 வாட்டி வந்தாரு. அவர் சொல்லி எடுபடலையே, கேட்க மாட்டேங்கிறாங்களே. 15 எம்பி வந்தாங்க. இன்றைக்கு கூட கனிமொழி வந்தாங்க, திருச்சி சிவா வந்தாங்க, நம்ம ஐயா இவர் இருக்காங்களே மூப்பனார் ஐயா வந்தாங்க, ஜனாதிபதி கூட்டு போனாங்க, ஐயா பாரிவேந்தர் ஐயா வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. எங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க, போய் ஒண்ணுமே நடக்கலையா ஐயா. எங்களுக்கு வந்து இனிமேல் முதலமைச்சர் இந்த 2 நாள்ல டெல்லி வந்து விவசாயிகளை அழைத்து சென்று இல்லது பிரதம மந்திரியை பார்த்து தமிழக விவசாயிகளை காப்பாற்றுங்கள்,
தமிழக விவசாயம் எல்லாம் இப்போ நிமோனியா காய்ச்சல் படுத்து கிடக்குறாங்க. எல்லாம் 64 விவசாயிகள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பார்த்து கிடக்குறாங்க. எங்களை செத்து போயிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை இந்தியா முழுவதும் பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு யூபியிலேருந்து வர 400-500 விவசாயிகள் இன்றைக்கு பாரதிய கிசான் சங்கம் என்ற ஒரு சங்கம் பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருந்தா கூட அதுல 500-1000 விவசாயிகள் எங்களுக்கு ஆதரவாக எங்கிட்ட உட்கார்ந்து பேசுறாங்க. அதே போல பாரதிய கிசான் யூனியன், அதே போல பாரதிய கிசான் மஸ்தூர் சங்கம், யூபி, ஹரியானா, பஞ்சாப் எல்லா விவசாயி வர்றாங்க. தமிழக விவசாயிகள் இறந்து விட்டால் அது தமிழகத்தை அரசியலுக்கும் தவறு கஷ்டகாலம். அதே போல மத்திய சர்க்காருக்கும் நல்லா இருக்காது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இங்கே போராட மத்திய அரசுக்கு ஒரு கெட்ட பேர் தானே வந்திருக்குது. அதனால மத்தியிலே இருக்கின்ற பிரதம மந்திரி எங்களை பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய பார்த்தா போதாது, எங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். எவ்வளவு ஒரு 7000 கோடி தான் இருக்குங்கிறாங்க மொத்தமே, அவ்வளவுதான் இருக்குங்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பணமே கிடையாது. யாரோ எங்கேயோ இருக்க கிழக்கு வங்காளத்துக்கு கிழக்கு பாகிஸ்தானுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. ஐயா நாங்க பசுவை வளர்க்கணும்னு சொல்றாரு. ஐயா நாங்க தானே பசுவை வளர்க்கிறோம், பசுவுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுங்க. ஐயா பசு வளர்க்கின்ற விவசாயிக்கு பிரதம மந்திரி உதவி செய்யணும். தமிழக முதலமைச்சர் உடனடியாக டெல்லிக்கு பிரதம மந்திரியை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை எடுத்து சொல்லி எங்களுக்கு வறட்சி நிவாரணமும் எங்களுக்கு கடன் தள்ளுபடியும் வாங்கி கொடுக்க வேண்டிய கடமையும் தமிழக அரசு இருக்குங்கய்யா. முதலமைச்சர் வர சொல்லி எங்களை காப்பாற்ற சொல்லுங்கய்யா. டெல்லியில விவசாயி சாவாததுக்கு முதல்ல ஏன்னா நிமோனியா காய்ச்சல் நிறைய பேர் இணைப்புல இருங்க திரு ஐயாக்கண்ணு, இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். ஸ்ட்ரோக்னு வருது, நம்ம தொடர்ந்து பேசல. இல்ல உங்களுடைய அங்க இருக்கிற கஷ்டங்கள்லாம் புரியுது. ஆனால் அதுலதான் கேட்கிற அடுத்தடுத்த கட்ட இந்த போராட்ட முறைகள் அப்படிங்கறதுலாம் தான் பிரச்சனையாக இருக்கிறது. இவ்வளவு தூரம் போக வேண்டிய தேவை இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்பட பேச தொடரும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு டெல்லியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விவசாயிகளுடைய போராட்டம் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற இந்த முழக்கத்தோடு ஆட்சிக்கு வந்த ஆட்சியில இன்னைக்கு ராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கு உணவும் இல்லை, விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் இல்லை என்கிற குற்றச்சாட்டுகளை டெல்லியில் இருக்கிற விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சூழல் தான் இன்றைக்கு நடந்த இந்த நிர்வாண போராட்டம், கிட்டத்தட்ட மணிப்பூர்ல நடந்த அந்த நிர்வாண போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போது ராணுவ வீரர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் நடத்திய அந்த போராட்டம், அதன் தொடர்ச்சி அதை ஒட்டி அதே போன்றது ஒரு போராட்டத்தை இன்றைக்கு இந்த விவசாயிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதாக விவசாயிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இது அத்தனை தமிழகம் அல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேறு வழியின்றி இந்த உச்சகட்ட போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதாக திரு ஐயாக்கண்ணு தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு முன்னதாக திரு கிறிஸ்துதாஸ் காந்தி, உங்களுடைய பார்வையில இந்த போராட்டம், அதற்கான தேவைகள் அல்லது இந்த போராட்ட முறை என்பது சரியாக இருக்கிறதா, நீங்க என்ன பாக்குறீங்க? மக்களுக்கு அவர்களுடைய கோரிக்கையை வைப்பதற்கு எல்லா விதமான உரிமைகளும் உண்டு. இதில் இந்த உரிமையை கேட்பதற்கு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுக்கு கடமை உண்டு. இந்த கடமையை நிறைவேற்றுவதில் தான் இப்போ இந்த மாதிரியான விவசாயிகளோ இல்லாட்டி ஒரு எஸ்சி தரப்புலேருந்து போகிறாங்க, ட்ரைபல் தரப்புலேருந்து போகிறாங்க அப்படின்னா இவர்களை இந்த அதிகார வர்க்கம் சந்திக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இவர்களுடைய பிரச்சனையை அதிகமாக்குது. இப்போ ஒரு சிஎம், பிஎம், மினிஸ்டர்ஸு இவர்களை யார் பார்க்கிறார்கள் அப்படின்ற பட்டியலை தினமும் போடுறாங்க பாருங்க. அதில் சினிமாக்காரங்க வராங்க, அதில் அதுக்கப்புறம் பிறந்த நாளுக்கு அழைப்பு கொடுக்க வராங்க, பேர் வைக்கிறதுக்கு ஆட்கள் வராங்க, தொழிற்சாலை நடத்துபவர்கள் அன்றாடம் வருகிறார்கள். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகிறாங்க. இவர்களோடு அவர்கள் உரையாடுவது மட்டுமில்லை, அதுக்கப்புறம் அது என்ன வேண்டும் என்பதை குறிப்பாக சொல்கிறார்கள். தொழில் முனைவோருக்கான அந்த அமைப்புகள், அது சிஐயோ இல்லாட்டி அசோச்சமோ அல்லது அது ஃபிக்கியோ அல்லது சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸோ, இவர்கள் அமைக்கும் அரங்கிற்கு நீதி அமைச்சர்கள் போகிறார்கள், அப்புறம் முதலமைச்சர்கள் போகிறார்கள், அவர்கள் இவர்களுடைய அரங்குக்கு வருகிறார்கள். சர்வசாதாரணமாக நடக்குது. அது ஏதோ ஒரு மாலையை மட்டும் போட்டுக்கிட்டு மரியாதை சொல்லிட்டு அவங்க பெட்டிஷனை வாங்கிட்டு போகிறதோட நிற்கிறதில்ல. அவர்கள் என்ன கோரிக்கை தந்தாலும் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அதில் அங்கே ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள்லாம் போகுது. இப்போ
இப்போ விவசாயிகளுக்கு என்ன தான் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாவட்டத்தில் குறைந்திருக்கும் நாளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து உட்காந்துக்குவார். அது என்ன குறைந்திருக்கும் நாள்? நிறை காணும் நிகழ்ச்சிகளாக ஒரு திட்டமிடுதல்னு போனோம் இல்லை, ஒரு விவசாயத்துக்கு எவ்வளவோ நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டியிருக்குது. இந்த விவசாயிகளுக்கு என்ன செய்யணும் என்பது பற்றியான இந்த திட்டமிடுதல் அப்படின்றது பாருங்க, அதுக்கு இந்த இந்த நிர்வாக அமைப்பிலிருந்து இந்த வேளாண் பெருமக்களை இணைத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும் கிடையாது. அவர் அதுக்குன்னு அந்த துறைக்குன்னு ஒரு தனி செயலர் இருக்கிறார், இயக்குனர் இருக்கிறார், அமைச்சர் இருக்கிறார். அது அவர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே பேசிக்கிட்டு பல்கலைக்கழகமே இருக்குது. இப்போ இவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா விரிவாக்க பணி அப்படின்றாங்க. விரிவாக்க பணினா என்ன செய்கிறாங்க? இவர்கள் எதையும் ஒன்று யோசிக்கிறாங்க, இதை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கறது தான் இவர்கள் விரிவாக்க பணியாக வைத்திருக்கிறார்கள் ஒழிய, அங்கே விவசாயிகளுக்கு என்ன, அவர்களுடைய கோரிக்கை என்ன, அவர்களுடைய தேவை என்ன என்பதை அவர்களிடமிருந்து கேட்டு அறிகிற ஒரு பாங்கு இருக்குது பாருங்க, அது இந்த இந்திய நாட்டில் இல்லை. இதனால தான் இவர்களுடைய பிரச்சனை வரும்போது இவர்கள் குமுறுகிறார்கள். இவர்கள் குமுறும் பொழுது இவர்களை வந்து பார்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம். ஆனாலும் இப்போ எல்லாம் பெருமக்கள்லாம் போய் பார்க்குறவங்க நான் பார்த்துட்டு வந்துட்டேன் என்பதற்கு, நான் பார்த்து வந்தேன் என்பதற்கான ஒரு எவிடன்ஸ் வேணும் என்பதற்காக போகிறார்களா, இல்லை போனால் என்ன செய்வோம் என்பதை சொல்லணும்ல. இப்போ அவர்களுக்கு 2-3 கோரிக்கைகள் இருக்குது. கடன் தள்ளுபடின்னு இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசு மூலமாக ஆமாம் இவ்வளோ கோடி தள்ளுபடி பண்ணுவதற்கு இந்த விவரங்களை நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்ககிட்ட பேசணும், இல்லாட்டி வெளியில் சொல்லணும். அதே மாதிரி இப்போ மேலே போய் மத்தியில் கேட்டிருக்கிறாங்க. மத்தியிலேருந்து யாராவது சொல்லலாம்ல. ஆர்பிஐ கவர்னர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டார்ல, எப்படி விட்டார் அவர் ஏன் வந்து வேளாண் மக்களோடு இருந்து பேசி இது எங்களால் முடியாது இந்த விவரத்தை அவங்கக்கிட்ட பேசலாம்ல. பேசுவதற்கு முன்னால் இவர்களாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இதனால தான் இந்த குடிமக்களினுடைய ஆதங்கம் என்பது அது வெவ்வேறு வடிவம் எடுத்து வருகிறது. அது நிர்வாணமாக வருகிறது அப்படின்னா அவர்கள் நிர்வாணமாக போனார்களா, நிர்வாணம் ஆக்கப்பட்டார்களா அப்படின்ற விஷயம் இருக்குது. அவர்கள் நிர்வாணம் ஆக்கப்பட்டார்கள் அப்படின்றது தான் இன்றைக்கு டெல்லியில் நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ 30 நாள் அவங்க போராடுறாங்க. 30 நாளும் இவர்களுக்காக டெல்லியிலிருந்து வந்து பார்த்து இவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வதற்கு அங்கே ஒன்று நடக்கலை அப்படின்னா, இந்த தமிழகத்தை ஆட்சி செய்பவர்களுக்கு டெல்லியில் அவ்வளோதான் மதிப்பு இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரியுது. அது தமிழகத்தை ஆட்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தமிழகமே ஆனாலும் சரி. அதுக்காகத்தான் ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ, தெற்கத்தை நல்லா கருப்பேன் இப்படியெல்லாம் வார்த்தை விடுறாங்க. ஆகவே ஒருவேளை இந்த 50 இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு டெல்லியில் இவர்கள் குரலை கேட்பதற்கு அங்கு வந்து ஒரு 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 மரியாதையை இந்த தமிழகம் உருவாக்காமல் போயிட்டோம் அப்படின்ற சந்தேகம். 20 வருஷம் இவங்க தானே மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க. அடுத்தடுத்து மத்திய ஆட்சி பொறுப்பில் கூட்டணியிலலாம் இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது 50 ஆண்டு காலத்தில். ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்துக்கு தர வேண்டிய மாட்சியை அங்கு தந்தார்களா அப்படின்றதான கேள்வி. அது அங்க போய் அங்க மினிஸ்ட்ரியல் போஸ்ட்ல 2 பேர் இருக்கலாம். ரைட், இங்க இருந்து 2 பேர் இல்லங்க 10 பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் கேபினெட்ல டெசிஷன் மேக்கிங்ல இருந்தாங்க. ரிமோட் இங்க இருந்தெல்லாம் இருந்துச்சு. அது நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சிபி ராதாகிருஷ்ணன், இந்த விவசாயிகளுடைய போராட்டம் இன்றைக்கு அடுத்த கட்டத்தை நகர்ந்து ஒரு நிர்வாண போராட்டம் என்பதாக வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை முதல் கட்டமா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பிரதமர் எங்களை சந்திக்க மறுக்கிறார், அது ஏன்னு புரியல அப்படின்னு விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய மனக்கவலையை முன்வைக்கிறாங்க. விவசாயிகள் போராடுகிறார்கள். விவசாயிகளுக்கு இருக்கின்ற நியாயமான உணர்வுகளை மத்திய அரசு மதித்து நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளினுடைய நியாயமான உணர்வுகள் போற்றப்பட வேண்டும், விவசாயிகளினுடைய நலன்கள் காக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட விவசாயிகளுடைய சங்கத்தினுடைய போராட்டம் என்பது இது விவசாயிகளுக்கான போராட்டம் என்பதை காட்டிலும் இதற்கு பின்புறமாக ஒரு அரசியல் எதிர்ப்புணர்வு, காழ்ப்புணர்வு இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால்
நம்முடைய தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளில் எத்தனை அணைகள் தூர்வாரப்பட்டன, எத்தனை குளங்கள் தூர்வாரப்பட்டது, எத்தனை நீர்நிலைகளை காப்பதற்காக செக் டேம்களை இவர்கள் கட்டியிருக்கிறார்கள். கொள்ளிடம் ஆறு பாய்கிறது, அந்த பகுதியில் இருந்து வந்திருப்பவர் தான் இன்றைக்கு விவசாயிகளுடைய போராட்டத்தை டெல்லியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் கடந்த காலங்களில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதோ, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோதோ இத்தகைய கடுமையான போராட்டங்களை எல்லாம் சென்னையிலே நடத்தி காட்டியிருக்கலாமே. அப்படியெல்லாம் எதுவும் காட்டாமல் இப்பொழுது டெல்லியிலே மட்டும் நடத்துவது இது ஒரு அரசியல் பின்னணி கொண்டதாகத்தான் இருக்கிறதே தவிர, அவரே கூட தன்னுடைய கருத்தலை சொல்கிறார், மத்திய அரசினுடைய ஒரு அவப்பெயரை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்றை தெளிவாக்க விரும்புகிறேன். எந்த ஒரு பிரதம மந்திரியும் இது போன்று ஒவ்வொரு மாநிலத்திலே இருந்தும் வரிந்து போராடுகின்றவர்கள் போராட்டம் என்கின்ற பெயரில், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விவசாயி என்று சொன்னாலே ஒரு கண்ணியத்துக்குரியவன். அதனால்தான் நம்முடைய உள்துறை அமைச்சராக முதலாக பொறுப்பேற்றுக் கொண்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு இடத்திலே பேசும்போது சொன்னார்கள், ஒரு ஆங்கிலேயன் கேட்டானாம், வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று கேட்டானாம். உடனே அடுத்த நொடி பொழுதில் பட்டென்று சொன்னாராம், அக்ரிகல்ச்சர் இஸ் மை கல்ச்சர் என்று சொன்னாராம். இன்றைக்கு அப்படி ஒரு கலாச்சார மேன்மையோடு இந்த போராட்டம் நடைபெறுவதாக எந்த ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவரும் நினைக்கவில்லை. இது ஒரு விளம்பர யுக்தியாக தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ என்கின்ற ஐயம்தான் எல்லோருக்கும் வந்திருக்கிறது. நிச்சயமாக இது போன்று ஒரு பிரஷர் டாக்டிக்ஸுக்கெல்லாம் எந்த ஒரு பிரதம மந்திரியும் ஈல்டாக கூடாது. அப்படி ஈல்டானார்கள் என்று சொன்னால் நாடு முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. பறந்து விரிந்த நாட்டில் தினந்தோறும் அந்த பிரதம மந்திரிக்கு இது போன்ற போராட்டக்காரர்களை பார்ப்பதை தவிர வேறு யாரையும் சந்திக்க இயலாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்பதை இந்த போராட்டக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 140 ஆண்டுகள்ல இல்லாத வறட்சி இப்போது இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஏன் போராடல, அல்லது திரு கருணாநிதி அவர்கள் இருந்தபோது ஏன் போராடல அப்படிங்கிற கேள்வி இதற்கு பொருந்துமா அப்படிங்கிறது. அவங்க இந்த முறைதான் முதல் முறையாக தமிழகத்தில் வறட்சியின் காரணமாக விவசாய மரணங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. குமுலேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல ஒரு நாள் வெடிக்கிறது போராட்டம். அந்த போராட்ட வகை போராட்டம் கூட நடத்தாதவர்கள் ஒவ்வொரு முறையும் திரு ஐயாக்கண்ணு தலைமையில் இருக்கிற குழு திருச்சியில பல்வேறு விதமான போராட்டங்களை பல முறை நடத்தி இருக்கிறாங்க. ஊடகங்களை நீங்களே பார்த்திருப்பீங்க. எலிக்கறி உண்ற போராட்டமோ அல்ல மற்ற எல்லா போராட்டங்களும் அவர் திருச்சியில செய்து கொண்டிருந்தது தானே. இன்னைக்கு டெல்லியில போய் செய்வது என்பது டெல்லி அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கேட்க விரும்புவதெல்லாம், இவர்கள் தமிழக அரசு செய்ய வேண்டிய பல்வேறு விதமான கோரிக்கைகளை எல்லாம் டெல்லியிலே வைத்து போராட வேண்டிய அவசியம் என்ன? முதலிலே சென்னையிலே தானே போராடி இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு அவர், இதற்கான தேவைகள் டெல்லி அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதனால நாங்க இங்க வந்து நிக்கிறோம்ன்றார். அதற்கான காரணங்களை அடுக்குகிறார். நீங்க போராட்டக்காரர்களை ஒட்டுமொத்தமாக ஒரு 60 வயதுக்கு மேல் இருக்கின்றவர்கள் இத்தனை நாட்கள் அங்க போராடிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வெறும் விளம்பரம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போறீங்க அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது சரியான அணுகுமுறையா, அல்லது இதுதான் அரசுடைய பார்வையாக இருக்கும் என்றால் அந்த போராட்டத்தினுடைய அவசியம் அல்லது அது தீவிரமடைவதற்கான தேவை சரி என்பதாக படுகிறது. கார்த்திகை செல்வர், நான் இந்த அப்படி சொல்லவே இல்லை. விளம்பர யுக்திக்காக மட்டுமே இவர்கள் போராடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் சொல்லவில்லை. விளம்பர யுக்தி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் சொல்லல. ஒரு பிரதம மந்திரி இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் போராட்டம் விளம்பர யுக்தியை நோக்கி மட்டும்தான் போய்கொண்டிருக்கிறதோ என்கின்ற ஐயம் தோன்றுகிறது என்றுதான் நான் சொன்னேன். நீங்கள் அதை அப்படியே விளம்பர யுக்தி என்று நீங்கள் சொல்லுவது சரியா? நான் அதைத்தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இல்ல அத புரிஞ்சுக்கிறதா கேக்குறேன். நேரடியா இத்தனை 28 ஒரு பிரதம மந்திரி என்பவர் இல்ல எல்லா போராட்டங்களையும் பாரதிய ஜனதா கட்சி பலவிதமான போராட்டங்களை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. இது நாடு முழுவதும் நடத்தியிருக்கீங்க, எதிர்க்கட்சியா இருக்கும் போது நடத்தியிருக்கீங்க. போராட்ட முறைகள் என்பது கவனத்தை பெறுவதற்காக பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அத்தனையும் நம்ம வந்து பல கட்சிகளும் அது மாதிரி நடத்துறாங்க, பல அமைப்புகள் நடத்துறாங்க. இது எல்லாமே விளம்பரம் சொல்ல முடியுமா? கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு போராட்டம் தான் நிச்சயமா. மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்தையோ மாநில அரசாங்கத்தினுடைய கவனத்தையும் அல்லது
ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான ஒரு போராட்டம். அதை விளம்பரம்னு சொன்னோம்னா மொத்த எல்லா போராட்டங்களும் விளம்பரம் ஆயிடும். அப்படி அல்ல. இந்த போராட்டத்திற்கான ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு இருக்கிறது என்று நான் சொன்னேன். அந்த காழ்ப்புணர்வு என்ன என்று கேட்டால், மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு 3 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது. இந்திய நதிகளையே இணைக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற ராகுல் காந்திக்கு அங்கே பட்டுக்கம்பளம் விரிக்கப்பட்டு வரவேற்பு தருகிறார்கள். அவர் இடத்துல இவர்கள் சொன்னார்களா? அவர் அங்கே அறிவிப்பு செய்தாரா? நதிகளை இணைக்க வேண்டும் என்கின்ற உங்கள் கோரிக்கை நியாயமானது என்று அவர் சொன்னாரா? இல்ல, இப்ப அவர் அதே பட்டு கம்பளத்தை, ரத்தின கம்பளத்தை, சிவப்பு கம்பளத்தை பிரதமருக்கு விரிப்பதற்கு தயாரா இருக்குன்றாங்க. எல்லோரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார், வர்றவங்களை வரவேற்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு திரு ஐயா கண்டே நான் பதில் கேட்கிறேன். இதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது, ஒரு விளம்பர யுக்தியாக பார்க்கிறீங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் குற்றச்சாட்டை நேரா வைக்கிறாரு. திரு ஐயா கண்ணு, உங்களுடைய பார்வை என்ன? அப்படி இல்ல நான் ஒரே ஒரு நிமிடம். பிரதம மந்திரி என்பவர் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இது போன்ற போராட்ட யுக்திகளுக்கு அடிபணிந்து அவர்களை மட்டும் சந்திப்பது என்கின்ற நிலையை உருவாக்கிவிடக் கூடாது என்பதுதான் ஒரு உண்மையான பிரஜையினுடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். சரி, அவரோட கருத்தை கேட்டு வர திரு ஐயா கண்ணு, திரு ராதாகிருஷ்ணன் மோடி அவர்கள் மட்டுமல்ல யாராக இருந்தாலும். ஐயா, இன்றைக்கு டெல்லி ஜந்தர் மந்தரிலே காலையிலே பாரதிய கிசான் சங்கத்தினுடைய ஒரு 2000-3000 பேர் வந்தாங்க. மாநிலத்தினுடைய பல பகுதியிலிருந்து வந்தாங்க, எல்லா மாநிலத்தும் வந்தாங்க. அந்த 3000 பேர்ல ஒரு 1500 பேர் எங்களை பாராட்டிட்டு போனாங்க. யாரு? பாரதிய கிசான் சங்கம், RSS, பிஜேபியினுடைய ஒரு பக்கம் தான் அவங்க. அதுல வந்த பாதி பேர் எங்களை கிசான் ஒற்றுமை ஓங்குக, எல்லாருக்கும் லாபகரமான வேலை வேண்டும், நாங்களும் கூட சேர்ந்து போராடுறோங்கிறாங்க. யாரு? முழுக்க RSS, முழுக்க பிஜேபி சப்போர்ட் இருக்க அந்த கிசான் சங்கத்தில் வந்த கும்பல் 3000 பேர்ல 1500 பேர் எங்களை பாராட்டி போனாங்க, எங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி எல்லா அரசியல் கட்சியும் வர்றாங்க. ராகுல் காந்தி வந்தாரு, எல்லா பாரிவேந்தர் வந்தாரு, காங்கிரஸ்ல வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. அதே போல ஐயா ஜி.கே. வாசன் ஐயா வந்தாங்க. யாரு வரல? எல்லாருமே வந்தாங்க. பிஜேபியினுடைய விவசாய அணி மாதிரி இருக்கு, அவங்க எங்ககிட்ட பாராட்டி போறாங்க. ஐயா, எங்களுக்கு விளம்பர யுத்திக்காக நாங்க செல்லவே இல்லையா. இனிமேல் விவசாயி தற்கொலை செய்து கொண்டால்தான் அருமை ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் விரும்புவார் என்ற விவசாயி அதுக்கு ரெடியா இருக்காங்க. விளம்பரம்னா உசுரோட இருந்தா தானே விளம்பரம், செத்து போயிட்டா அதுக்கு விளம்பரம் எங்களுக்கு. அதனால நாங்க 28 நாள் ரோட்ல படுத்துருக்கோம் ஐயா, கருணை வைங்க ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா, எங்களை பார்ப்பதற்காக நாங்கள் இங்கே காத்திருக்கவில்லை. எங்களுடைய கோரிக்கை ஆகிய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். யூபியில செஞ்சாங்கல்ல ஐயா, இப்ப என்ன பண்ணிருக்காங்க? மாநில அரசாங்கம் செய்திருக்கிறது திரு ஐயா கண்ணு. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் தள்ளுபடி பண்றது. நீங்க சென்னைக்கு திரும்பி நீங்கள் போராட வேண்டும். நீங்க சென்னைக்கு திரும்பி போராட வேண்டும். கடற்கரையில கடல்ல இறங்கி போராட்டம் நடத்தலையா? இல்ல செக்ரட்டரியேட்ல போய் போராட்டம் நடத்தலையா? இல்ல அண்ணா சிலையில போய் அண்ணா சமூகத்தை போராட்டம் நடத்தலையா? இல்ல ரயில்வே ஸ்டேஷன் நடத்தலையா? தமிழகத்தை அரசை எதிர்த்து கருணாநிதி ஐயா ஆட்சியிலே எதிர்த்து போராட்டம் நடத்தணும், ஜெயலலிதா ஆட்சியிலும் போராட்டம் நடத்தணும். எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக நூற்றுக்கணக்கான போராட்டம் நடத்தணும் ஐயா. ஆத்துல இறங்கி கழுத்தளவு மணல்ல கூட போராட்டம் நடத்தணும் ஐயா. சாக்கடை தண்ணியில் நடத்தணையா போராட்டம். என்னையா செய்யல? எங்களுடைய உரிமையை டெல்லியில கேட்க வந்தா காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் எங்கயா இருக்குது? டெல்லியில தானையா இருக்கு. அவங்க தானையா எங்களுடைய விலைவாசிக்கு முடிவு பண்ணணும். 1970 90 ரூபா தாயா வித்துச்சு ஒரு டன், ஒரு டன் கரும்புயா. அன்னைக்கு வாதியாருக்கும் 90 தாயா சம்பளம். இன்னைக்கு அவர் 36,000 தரீங்களா? எனக்கு வெறும் 2300 தருதையா மத்திய சர்க்கார். எங்க போய் சாவறது? எனக்கு அவருக்கு 100 ரூபா கொடுத்தா எனக்கு 10 ரூபா குடியா.
அவருக்கு வந்து 36,000 பாதி 18,000, அதுல பாதி 9,000, அதுல கொடுங்கயா பாதி ஒரு 4,500 கொடுத்தா நாங்க வாழ்வோமா இல்லையா? எங்களுக்கு என்னையா பண்றது? நாங்க யாருகிட்டயா போய் அழுவுறது? இங்க தமிழ்நாட்டில் அழுதா எங்களுக்கு விலைவாசி எங்களுக்கு லாபகரமான விலை தருவாங்களா ஐயா? 30,000 பாதி 50% 18,000, 25% 9,000. இந்த 9,000 பாதி கொடுங்கயா, 12% கொடுங்கயா. விவசாயி போதுமே. நான் டெல்லியில கேட்கறதா இல்ல தமிழக சர்க்கார் எனக்கு விலை கொடுக்குமா? இல்ல முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கா? இப்பயும் கேட்கிறேன், சிபி ராதாகிருஷ்ணன் ஐயாவே மிக நல்ல மனிதர், நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், நீங்க பிரதம மந்திரிக்கு சொல்லுங்கய்யா, சொல்லி எங்களை காப்பாத்துங்கய்யா, இந்த கடன் தள்ளுபடி பண்ணுங்கய்யா. எத்தனை விவசாயி தற்கொலை பண்ணிட்டாயா? திரு ஐயாக்கன் இப்ப உடனடியாக உங்களுடைய போராட்டத்தை திரு ஐயாக்கன் உங்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்வதற்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க? முயற்சி பண்ணி உங்களால் இந்த காரியம் முடிந்தாகிட்டியா? திரு ஐயாக்கன் வாழ்த்துகிறோம் ஐயா. உங்களை திரு ஐயாக்கன் இப்ப இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க? இல்ல மாநில அரசாங்கம் என்ன செய்யணும்? ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இல்ல உங்களோட போராட்டத்தை அங்கேயே சாவ போறான் விவசாயி. இல்ல விவசாயி மரணம் அடையறதுக்காக போராட்டத்துக்கு போல அதை யாரும் இதை நம்ம வந்து தொடர்ந்து அதுக்காக யாரும் இல்ல. அதுல என்ன தீர்வு கொண்டு வர முடியுங்கிறது அத்தனை பேர் பேசுறோம். நீங்க என்ன இல்ல மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் உடனடியா என்ன செய்யணுங்கிற ஒரு நிறைவு கருத்தா சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து ஒற்றுமையா இருப்போம். விலைவாசி நியாயமான விலை வேண்டும். வெங்காயத்தை தூக்கிட்டு எங்கிட்ட வந்து விற்கிறாங்கய்யா. 2 ரூபா வெங்காயம் கிலோ. நம்ம வந்து போராடி வெங்காயத்துக்கு உரிய விலை வாங்குவோங்கிறாங்கய்யா. கோதுமைக்கு உரிய விலை வாங்குவாங்கய்யா. கரும்புக்கு உரிய விலை வாங்குவேன்னு போராடுறாங்கய்யா. ஏன்யா இப்படி எங்களுக்கு நீங்க நன்றி திரு ஐயாக்கன் நன்றி. நீங்க இப்படி இருக்க கூடாது. இல்ல திரு சிபிஆர் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்களே கூட இந்த விஷயங்களை மத்திய அரசாங்கத்திட்ட கொண்டு போங்க, எங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஏற்க தயாராக இருக்கிறோங்கிறாரு. ரொம்ப சுருக்கமா இந்த சப்ஜெக்ட்ல நம்ம அடுத்ததாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பத்தி பேச வேண்டியிருக்கு. ரொம்ப சுருக்கமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். இப்பொழுது அமைந்திருக்கிற மத்திய அரசை போல விவசாயிகளுக்கு உற்று நண்பனான மத்திய அரசு இதுவரை அமையவில்லை. அது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மத்திய அரசு அதில் எதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அத்தனையும் எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை தருகின்ற மத்திய அரசு மத்தியில் இருக்கிறது. இவர்கள் உடனடியாக தங்களுடைய போராட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு முறையாக மாநில அரசின் மூலமாக அணுக வேண்டியதை மாநில அரசின் மூலமாகவும் மத்திய விவசாய மந்திரியின் மூலமாக அணுக வேண்டியதை விவசாய மந்திரியின் மூலமாகவும் அணுகுவதற்கு இவர்கள் முயற்சிக்க வேண்டும். அத்தகைய நியாயமான வழிகளை இவர்கள் பின்பற்றுகிற பொழுது ஒட்டுமொத்த விவசாயிகளினுடைய அத்துணை கோரிக்கைகளையும் ஏற்கின்ற அரசாக மத்திய அரசு இருக்கும். நன்றி. அருமைக்குரிய அன்பு சகோதரர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் பொழுது இங்கே வந்து போராடட்டும் என்று சொன்னார்கள். மறைந்த முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும், கோவையில் இருக்கிறீர்கள். 1991 காவேரி கலவரத்திலே அன்றைய தினம் தண்ணீரை விட முடியாது என்று சொல்லி கர்நாடக அரசு கலவரத்தை தூண்டிய பொழுது பற்றி எரிந்தது. டிசம்பர் 14, 15, 16 தேதிகள் எனக்கு நினைவிருக்கிறது. அன்றைய தினம் போராடினார்கள். தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அன்றைய தினம் அம்மா அவர்கள் சூளுரைத்தார்கள். ஃபார்மர் நரசிம்மராவ் வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அன்றைய தினம் அவர்கள் அதே தகராறு நடந்தது. பின்னாலே ஒரு சொட்டு தண்ணீரும் விட முடியாது, எனது ஆட்சியும் அதிகாரமும் போனாலும் பரவாயில்லை என்று SM கிருஷ்ணா அவர்கள் சொன்னார்கள். அரசியல் ஒழிந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள். இன்றைய தினம் பிஜேபியிலே சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகினார்கள். உச்சநீதிமன்றத்திலே எந்த SM அப்படியான ஒரு கடுமையான நிலைப்பாட்டை இன்னைக்கே தமிழக அரசாங்கம் எடுக்க மாட்டேங்குது. தண்ணீர் விட முடியாது என்று சொன்னார்களோ மன்னிப்பு கேட்டு தண்ணீர் விட வைத்தார்கள். இது நடந்ததா இல்ல? அப்படியான ஒரு அணுகுமுறை ஏன் இப்ப இல்ல? தமிழக அரசாங்கத்திட்ட ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதல் நடக்கிற அரசாங்கம் அப்படியான ஒரு அணுகுமுறை ஏன் எடுக்கல? இப்பொழுது இந்த அணுகுமுறை என்று சொல்லுகின்ற நீங்கள் ஐயாக்கன் அவர்கள், நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். நேஷனலைஸ் பேங்க், அந்த பேங்குடைய அதிகாரிகள், உயர் அதிகாரிகளை சந்திக்க வேண்டும். அவர்களால் தான் முடியும்.
அவர்களை காட்டுங்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த போராட்டத்தை கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு அந்த விவசாயிகள் எதிர்பார்ப்புல ஒரு சிறிய அளவாக முன்னேற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டியது மத்திய மாநில அரசுகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மிக முக்கியமாக இன்னொரு முக்கிய பிரச்சனையாக இருப்பது இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து என்பது பலவிதமான அரசியல் குழப்பங்களோ அல்லது கட்சிகளுடைய பார்வை என்பதும் பலவிதமான பார்வையாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அது குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு